அனைவருக்கும் வணக்கம். லக்னத்தில் நின்ற கிரகங்கள் என்ன பலனை தரும், அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் தெளிவுபடுத்த போகிறோம். இப்போ பொதுவாக லக்னம்ன்றது ஒரு மனிதனுடைய எண்ணம் செயலை குறிக்கக்கூடியது. அந்த மனிதனுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி அமையும், அதுபோல ஜாதகருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலனை அனுபவிக்க போகிறார், அதை முழுமையாக அனுபவிப்பாரா இல்லது நடக்கக்கூடிய பலன்களில் திருப்தி பெற மாட்டாரான்றத லக்னபாவம் தான் முடிவு பண்ணும். அதனால தான் ஒரு மனிதனுடைய வலுவை லக்னம் லக்னாதிபதியை கொண்டு நாம் உறுதிப்படுத்துகிறோம். ஜாதகர் வலுப்பெற்றவரா அப்படின்றத லக்னம் லக்னாதிபதியை வைத்து தான் நம்ம உறுதிப்படுத்துறோம். அது இருக்கும் பொழுதும் எல்லா ஜாதகர்களையும் ஏதேனும் ஒரு கிரகம் அல்லது லக்னத்தில் கிரகம் இல்லாத சூழல் கூட இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது லக்னத்துல கிரகம் அமையறதுனால என்னென்ன பெனிஃபிட், அதை இந்த பதிவுல தெளிவுபடுத்தலாம். பொதுவா சூரியன் முதல் ராகு கேதுகளாகட்டும் எந்த கிரகம் லக்னத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட பலனை ஜாதகருக்கு கொடுக்கும்ன்றதை பார்க்கலாம். நம்ம உறுதிப்படுத்திட்டோம். ஒரு மனிதனுடைய எண்ணம் செயல் அவருடைய வலுவை உறுதிப்படுத்துவது லக்னம். லக்னம் லக்னாதிபதி தான் ஜாதகருடைய வலுவை உறுதிப்படுத்துகிறது. அதனால் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, லக்னத்தில் அமர்ந்த கிரகங்கள் தன் கிரக காரகத்தின் வாயிலாக லக்னாதிபதியினுடைய குணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். லக்னத்துல ஒரு கிரகம் அமருதுன்னா அந்த கிரகத்தினுடைய காரகம் கண்டிப்பாக ஜாதகரிடம் பிரதிபலிக்கும். லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அடிப்படையில காரக பலன் இருக்கும். ஆனால் லக்னம் லக்னாதிபதி ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஜாதகர் அந்த லக்னம் லக்னாதிபதியின் பண்புகளிலே நடந்து கொள்வார். ஆனால் அங்கு அமர்ந்த கிரகம் அந்த பண்பை தன் காரகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தும். ஸோ இது இப்படி காம்ப்ளிகேட்டடா கிரக ரீதியில ஆதிபத்திய ரீதியில சொல்லாம கிரக ரீதியிலே பலன் கொடுத்துரும். எல்லோருக்கும் புரியும் வண்ணம் இருக்கணுன்றதால ஒவ்வொரு கிரகம் அமரும் பொழுது எப்படிப்பட்ட பண்பு கொண்டவராக ஜாதகர் இருப்பார், எப்படி கொண்ட எண்ணம் கொண்டவராக இருப்பார் என்றதை இந்த பதிவுல தெளிவுபடுத்தலாம். வீடியோ பதிவிற்கு முன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே இல்லை. அதனால் அறிவியல் படியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமையாது. அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இன்னொரு மனிதனுடன் ஒப்பிடுவது ஏற்புடையது அல்ல. ஒவ்வொரு மனிதனும் காரியங்களுக்காக பூமியிலே படைக்கப்பட்டிருப்பார்கள். அதனால் ஒவ்வொருவரும் வித்தியாசப்பட்டவர். அவர் கடைநிலையில் ஊழியம் செய்தாலும் உயர்தல் நிலையில் ஊழியம் செய்தாலும் வெவ்வேறு காரக முரண்பாடுகள். எல்லோ மனிதருமே முக்கியத்துவம் வாய்ந்தவர்களே. அதன் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு யோக மகாதசை நடக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கைகள்ல வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் யுகமோ பெரும் முயற்சியோ பண்ணலனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்துவிடும். ஆனால் அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் பெரும் யுகம் பெரும் முயற்சி மேற்கொண்டாலும் கூட தோல்விகளே இருக்கும். ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலும் அதிக வெற்றிகள் இல்லாத நிலையும் சக மனிதர்கள் வேகமாக வளர்வதை பார்க்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப எதுவாயினும் மனிதர்கள் ஆன்மாவை நித்தியம் பண்ணணும். அந்த வகையில யோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வில்லாத மனநிலைமையோட பழகணும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையோட செயல்படணும். ஆன்மீக எண்ணம் இருப்பவர்கள் மத சார்ந்த வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். எந்த மதமாக இருந்தாலும் மதத்தினுடைய உயரிய கொள்கைகளை பின்பற்றும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். வீடியோ பதிவுக்குள்ள வந்துடலாம். லக்னத்தை பத்தி பார்த்துட்டோம். ஒரு மனிதனுடைய உறுதித்தன்மை, அவருடைய எண்ண ஓட்டங்களை உறுதிப்படுத்துறது லக்னம் லக்னாதிபதி இருவரும் வலுவா இருந்தால் தான் ஒரு வாழ்க்கையில சகல விதமான பலனையும் அனுபவிப்பார். அனுபவம்ன்றது ரொம்ப பசிக்குது, உடனே சாப்பிட்றோம், அதுல இருக்க ருசி எதுவுமே இல்லை. சாப்பிடணுன்ற பசிக்காக சாப்பிட்றோம், அது ஒரு பலம். ஆனால் அந்த ஜாதகர் உண்ணும் உணவை விரும்பி சாப்பிடும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறு. அதுபோல வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை பலன்களையும் ஜாதகர் அனுபவித்து செயல்படுவதற்கு லக்னம் ரொம்ப முக்கியப்படுது. அதனால் லக்னம் லக்னாதிபதி வலுவா இருக்கும்ன்றது முதல் அமைவு. இப்போ லக்னத்திலே கிரகம் அமருது, யோகரோ அவயோகரோ, அதை நம்ம வீடியோ இறுதியில சொல்லலாம். யோகரா இருந்தா எப்படி பலன் இருக்கும், அவயோகரா இருந்தா எப்படி பலன் இருக்கும். ஆனால் பொதுவாக கிரகம் அமரும் பொழுது எப்படி இருக்கும். லக்னத்திலே சூரிய பகவான் அமர்றார். ஜாதகத்துல யாருடைய ஜாதகங்கள்ல லக்னத்துல சூரிய பகவான் அமர்றாரோ அவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்குன்னா, நிர்வாகத்திறன் வாய்ந்தவராக இருப்பார். எதையும் தானே செய்து விடக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பார். செய்யும் செயலில் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவராக இருப்பார். அதிகமாக ஒரு கம்பீர தோரணையை எதிர்பார்க்கக்கூடியவராக இருப்பார். தனக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்க வேண்டும்ன்ற எண்ணம் படைத்தவராக இருப்பார். எங்கு சென்றாலும் தான் ஓரளவுக்கு அதுல யுனிக்கா தலைவர் போல் ஒரு தனித்திறமையோடு தனி நிர்வாகத்திறனோடு இருக்க வேண்டும்ன்ற எண்ணம் படைத்த நபராக ஜாதகர் விளங்குவார். ஒரு தலைமை பண்பு எப்பொழுதுமே இந்த லக்னத்துல சூரிய பகவான் இருப்பவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதுல நல்லதா தீமை அப்படின்றத எல்லா கிரகத்தையும் பார்த்துட்டு நம்ம வீடியோ இறுதியில சொல்றோம் யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்கும் அப்படின்றத. ஸோ முதல்ல கூட சொல்லிடலாம். ஏன்னா இப்போ சூரியன் லக்னத்தில் இருக்கு, யாருக்கெல்லாம் லக்னத்தில் சூரியனால யோகா கிடைக்கும், எந்த வீட்டில் இருக்கணும், அவர் மகர கும்பத்தில் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும். மகர கும்பத்தில் சூரியன் இருக்கிறார், அப்போ என்ன மாதிரி இருக்கும், அதே தலைமை நிர்வாகத்திலெல்லாம் இருக்கும்.
ஆனால் அந்த நிர்வாகத்திறன் தலைமை பண்பு மற்றவர்களால் பாராட்டப்படாது, மற்றவர்களால் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படும். அவருக்கு அவ்வளோ கர்வம் அப்படின்ற வார்த்தையை சொல்ல தூண்டிவிடும். ஆனால் அந்த சூரியனை குரு பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார்னா அதுல கொஞ்சம் ஃபேவர் இருக்கும், அதுல காம்பினேஷன் இருக்கு. அதனால் சூரியன் லக்னத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை பண்பும் நிர்வாகத்திறனும் இயல்பாகவே இருக்கும். எங்கு சென்றாலும் தான் முதன்மை நிலையில், அதாவது ஒரு நிர்வாக தலைவர் போல் ஒரு கம்பீரமான பின்னணியிலே வலம் வரக்கூடியவராக இருப்பார். லக்னத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறார், எமோஷனல் பர்சன், உடனடியாக மனம் விட்டு எதையும் சொல்லிவிடக்கூடியவர், இரக்க குணம் கொண்டவர், கைண்ட்னஸான பர்சன், தன்மையோடு செயல்படுவார், பண்பு மிக்கவராக, ரொம்ப பொறுமையாக செயல்படக்கூடியவராக, அமைதியாக செயல்படக்கூடியவராக, சாந்தத்தன்மை கொண்டவராக ஜாதகர் விளங்குவார் லக்னத்தில் சந்திரன் இருப்பவர்கள். அதுபோல லக்னத்திலே செவ்வாய் இருக்கிறது. கடைசியாக யாருக்கு யோகம் யாருக்கு அவயோகம்ன்றதை பார்த்துடலாம். லக்னத்துல செவ்வாய் ரொம்ப ஆக்டிவான பர்சன், ரொம்ப வேகமா செயல்படுவார், ரொம்ப வேகமா எதையுமே முடிச்சிடணும்னு நினைப்பார், சொன்ன செயலை உடனடியாக செய்து முடிக்க கூட கோபம் வரக்கூடியவர். யாருக்கெல்லாம் லக்னத்துல செவ்வாய் தொடர்பு கொண்டு இருக்கோ கோபப்படுவாங்க, உடனடியாக கோபம் இருக்கும். அந்த கோபம் சுபர்கள் பார்க்கும் பொழுது நேர்மைக்காக இருக்கும், சுபர்கள் பார்க்காத பொழுது வீண் சண்டை வளர்க்குறவங்களா இருப்பாங்க. வேற அந்த இடத்துல அங்க விவாதம் வேண்டியதே இல்லை, இருந்தாலும் அந்த இடத்துல விவாதம் பண்ணி பிரச்சனைக்குள்ளாக்கும். ஆனால் அந்த செவ்வாய் அங்கு யோகராக செயல்பட்டால் இவரை தலைவரை போல் இவரை பார்த்து சற்று யோசித்து பேசுவார்கள் மற்றவர்கள். அதே செவ்வாய் அவயோக நிலையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த செவ்வாயினால் பிரச்சனையை உண்டு பண்ணும். ஆனால் செவ்வாயினுடைய குணங்கள்ல ஜாதகரை வேகமான நபராகவும், உடனடியாக எதையும் தெரிவித்து விடக்கூடிய நபராகவும், எதை செய்தாலும் அதை ஆக்டிவா மிக விரைவில் செய்து முடிப்பார். சுறுசுறுப்பு அதிகம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் மேலோங்கி இருக்கும். ராகு லக்னத்தில் இருக்கிறார், பிரம்மாண்டமான சிந்தனை, பிரம்மாண்டமான எண்ணம் படைத்தவர். எதையுமே அவர் சொல்லக்கூடிய அவருடைய எண்ணங்கள் அனைத்துமே மிக பிரமாண்டமான விஷயங்களா இருக்கும். ராகுவை போல் போகக்காரகர் என்பதனால வளர்ந்து கொண்டே இருக்கின்றது போல ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள் தினசரி வேகமாக வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். எந்த இடத்துலையுமே தான் ஒரு யூனிக்கா ஒரு வித்தியாசமா தெரியணுன்ற எண்ணம் படைத்த மனநிலைமையை கொடுக்கும். லக்னத்தில் குரு நல்ல மனிதராகவும் ஜாதகருக்கு திக்பலம் பெறுவார். லக்னத்தில் குரு பகவான் போதனை செய்யக்கூடியவர்களாக, மற்றவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவராக இருப்பார். அதுபோல் ஜாதகருடைய எண்ணம் உயரிய எண்ணங்களாக இருக்கும். பெரியவர்களை மதிக்கக்கூடிய, சமூகத்திலே எல்லோரிடமும் பண்பாக பழகக்கூடிய, சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் எல்லாம் செய்யாமல் நேர்மையான வழியை அதிகம் கடைபிடிப்பவர், ஒரு தன்மான பிரியர், தன் தான தர்மங்களை வழங்கக்கூடிய நபராக ஜாதகரை லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாற்றி கொடுக்கிறார். இங்க யோகரா இருந்தா ஒரு பலம், அவயோகரா இருந்தா ஒரு பலம். அந்த அமைகளை நம்ம இறுதியில் பார்க்கலாம். சனி பகவான் லக்னத்தில் இருக்கிறார். தன்னை முதலில் பார்த்து கொள்ளவர், பிறரை பற்றி சிந்திக்காமல் தன்னை அதிகம் சிந்திக்கக்கூடியவர். சோம்பேறித்தனமான அமைவுகள் அடிக்கடி வந்து போகும், சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும், ஒரு லேசி பர்சனா இருப்பாங்க, ரொம்ப அமைதியாக உடனடியாக படுக்கையிலிருந்து எழுந்திருக்காத அல்லது ஒரு இடத்தில் இருந்தால் மந்தமாக செயல்படக்கூடிய நிலையை கொடுக்கும். அதே குருபகவான் பார்க்கிறார், சுக்கிர புதன் தொடர்பு இருக்குன்னா வேற பலன் இருக்கும். கண்டிப்பாக மிக எளிதில் எல்லாமே செய்து முடிக்கக்கூடியவர். இருந்தாலும் லக்ன சனி பகவான் அவருடைய வேகத்தை சற்று குறைக்கிறார், குறைவான நிலையில இருக்கிறார். ஆனால் ஜாதகருக்கு உறுதியான உடல் உண்டு, உறுதியான உடலை கண்டிப்பாக பெறக்கூடிய நிலை உண்டு. லக்னத்திலே புதன் பார்ப்பதற்கு இளமை தோற்றத்துடன், ஒரு பார்ப்பதற்கே வயதானாலும் வயது ஆகாதது போல பிம்ப பின்னணிகள் இருக்கும். புத்தி சாதுரியம் கொண்டவர், எப்படி எங்கு செயல்பட வேண்டும் என்ற திறமை படைத்தவர், எதையும் உடனடியாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர், வியூகம் வகுக்க தெரிந்த நபராக ஜாதகரை மாற்றும். அங்கு கேது பகவான் அமர்க்கிறார். கேது லக்னத்தில் இருக்கும்பொழுது அமைதியான பர்சன், அதிகமாக சிந்தித்து கொண்டே இருப்பார். சமூகத்தின் மீது கேள்விகளை கேட்காமல் தானாகவே ஏன் நடக்கின்றது என்ற சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும், ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமாக ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும். சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறார். சிற்றின்ப பிரியர், எப்பொழுதுமே மகிழ்ச்சியை விரும்பக்கூடியவர், ஏழைசைகளின் மீது ஆர்வம் கொண்டவர், ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்சன்டா இருப்பார். என்டர்டைன்மெண்ட், விளையாட்டு போக்கோடு விளையாட்டுத்தனங்கள் அதிகம் இருக்கக்கூடிய நபராக ஜாதகர்களை வர இருக்கும். இப்போ கிரகத்துல இருந்தா இப்படித்தான் லக்னாதிபதியினுடைய காரகம் வெளிப்படும். இது பார்த்துட்டோம். இப்போ யாருக்கு யோகமா செயல்படும்? ஒரு கிரகம் அமர்ந்தா அதுல யோகமும் உண்டு, அவயோகமும் உண்டு. லக்னத்தில் அமர்ற கிரகம் யோகாதிபதியாகவும் இருப்பார், அவயோகாதிபதியா இருப்பார். சூரியன் யோகாதிபதியாக இருந்தால் உங்களுடைய நிர்வாகத்திறன், உங்களுடைய திறனுக்காக மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். சூரியன் அவயோகராக இருந்தால் அந்த இடத்தில், யோகர் அவயோகர் என்பது ஒளியின் அடிப்படையில சூரியன் சனியோடு இணைவது அல்லது அமாவாசை சந்திரனோடு இருப்பது அல்லது ராகு கேதுக்களோடு இருப்பதெல்லாம் அதை அவயோக நிலைக்கு கொண்டு செல்கிறது. யோக நிலைக்கு ஒளிகருந்திய கிரகங்களோடு தரவும் யோக நிலை யோகமாக இருக்கும் பொழுது உங்களை பாராட்டுவார்கள். உங்களுடைய கம்பீரம், உங்களுடைய அந்த நிர்வாகத்தினால் பாராட்டுகளும் அங்கீகாரம் கிடைக்கும். அவயோகராக இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த கம்பீரமும் அந்த ஆளுமை திறனுமே சமூகத்தின்பால் நீங்கள் ஒரு ஒரு உருக்கமான நபராகவும் சர்வாதிகாரியை போல் தோன்றுவீர்கள். இவருடைய கர்வம் என்று சொல்லி விடுவார்கள் அந்த சூரியனுடைய பண்பு. சந்திரன் யோகராக செயல்படும் போது ரொம்ப தன்மையான மனுஷன், இவரை போல யாரு இருக்கிறா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே சந்திரன் அங்கு அவயோக நிலையிலே அமரும் பொழுது ஜாதகரை ஒரு
ஒரு குழப்பவாதியாக வரையறுப்பார்கள். குழப்பவாதி, எதையும் உடனடியாக முடிவு எடுக்காத நபராக ஜாதகரை வரையறுத்து விடுவார்கள். அதுபோல எந்த விஷயத்திற்கும் உடனடியாக பலன் கொடுக்காத ஒரு மனம் அதாவது மனம் குழம்பியன்னா ஓரளவுக்கு மேல அவர்கிட்ட சமூகம் சந்திரன் அவயோகர்ல இருக்குன்னா மனம் குழம்பியவர் அப்படின்ற ஒரு முத்திரை இருக்கும். செவ்வாய் இருக்கிறார், அந்த வேகமும் துடிப்பும் ஆர்வமும் ஜாதகரை ஒரு பெரிய மதிப்புமிக்க ஒரு நபராக மாற்றும். செவ்வாய் அங்கு ஒளியோடு இருக்கும் பொழுது, நல்ல நிலையில இருக்கும் பொழுது, அவயோக நிலையில இருக்கும் பொழுது முரடனாகவும் வீண் வம்பு செய்வனாகவும் வர்ணிக்கப்படும். ஜாதகரை பார்க்கும் பொழுது சரியில்லாத கேரக்டரா அதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. காரணம் செவ்வாய் அங்கு இருள் பொருந்திய நிலையில் இருக்கும்போது. ஒளியோடு இருந்தால் அவர் ஒரு வீரனாகவும் ஒரு நல்ல மனிதராகவும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட எதையும் உடனே செய்து முடித்து விடக்கூடிய சுட்டி நபர், அதாவது கெட்டிக்கார பையன் என்ற கெட்டிக்கார மகள் என்ற ஒரு பெருமையை பெற வைப்பார். ராகு அமர்ந்திருக்கிறார், சுப நிலையில் இருக்கும் பொழுது ஜாதகர் மிக உயரிய நிலையில் மிக மக்களின் மத்தியிலே பிரம்மாண்டமாக பார்க்கப்படுவார். உங்களை ஒரு கற்பனை பொருளாக பார்ப்பார்கள். அவயோக நிலையில் இருக்கும் பொழுது உங்களை ஒரு நடப்பதற்கு சாத்தியமில்லாத நிகழ்வுகளை பேசக்கூடிய, இது கற்பனைக்கு அட்டாத நிகழ்வுகள், இதெல்லாம் ஒரு மென்டல் ஸ்டேஜில் சந்திரனை போலதான் உங்களை ஒரு தனிப்பட்ட நபராக, ஒரு அறிவில்லாத நபராக வரையறுத்து விடுவார்கள். குரு பகவான் நல்லொளியோடு இருக்கும் பொழுது தெய்வீக கடாச்சத்தோடு பேசுவார்கள். நல்ல மனிதர், நல்ல சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர், ஒரு கௌரவமான நபர், ஒரு பங்கமில்லாத மேன்மை எல்லோருக்கும் செய்யக்கூடியவர்னு சொல்லுவாங்க. அதே குரு அங்க அவயோக நிலையில் இருக்கும் பொழுது பேச்சு மட்டும்தான் இப்படி, செயல் மட்டும்தான் இப்படி இருக்கும். ஆனா உண்மையான குணம் அப்படி இல்லை. வெளியில பேசும்போது 4 பேருக்கு நல்ல வார்த்தை பேசுவார், ஒரு 5 ரூபா காசுன்னு கேட்டா கொடுக்க மாட்டார், பேசுவதற்காக மட்டுமே அப்படின்னு உங்களை வரையறுத்துருவாங்க. அந்த குருனுடைய பண்பே உங்களுக்கு மாறுபட்டு இருக்கும். ஸோ ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றோம், வீட்டுல பிரச்சனை அப்படின்ற மாதிரி குரு அவயோக நிலையில காரக முரண்பாடை கொடுத்துருவோம். அந்த ஆன்மீகமும் அந்த தெய்வீகமும் கொடையுமே உங்களுக்கு ஆபத்தாக அமையும். சனி பகவான் இருக்கிறார், நல்ல நிலையில இருந்தால் நல்ல மனிதர், கொண்டை கொள்கையாக உறுதியோடு இருப்பார், கடின உழைப்பாளி, எதையும் சொன்ன காரியங்களுக்காக எவ்வளோ டெடிகேஷன் பண்ணாலும் அதுல வெற்றி கிடைச்சிடும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அவயோக நிலையா இருந்தா சோம்பேறி, இவரால் எதுவுமே ஆக போறதில்ல, ஒரு இடத்தை விட்டு எழுந்திருக்காத நபர், அல்லது எப்பொழுதுமே சிந்தித்து குழப்பவாதியாக இருக்கக்கூடிய நபர்னு வரையறுக்கப்படும். இதுபோல புதன் இருக்கிறார், புதன் யோகமாக இருக்கும்போது திறமையானவன், திறமை படைத்தவன், எதை செய்தாலும் அதில் ஒரு வீகத்தோடு செய்வார், மிக அதிக திறமை கொண்ட நபர் அப்படின்னு வர்ணிக்கப்படுங்க. அழகான மிக அதிக திறமை கொண்டவர்னு. ஆனால் அவயோக நிலையில் இருப்பது பார்க்கும் பொழுது மட்டும்தான் அழகானவர், உள்ள இருக்கிறதெல்லாம் கிரிமினல், கண்டிப்பாக மற்றவர்களை வஞ்சிக்கக்கூடியவர், மற்றவர்களிடமிருந்து எளிதிலே திரவியங்களை திருடக்கூடியவர், அல்லது மற்றவர்களிடமிருந்து எளிதிலே தந்திரமாக செயல்பட்டு ஏமாற்றக்கூடிய ஏமாற்றுக்காரர் என்ற பெயர் கிடைச்சிடும். கேது பகவான் நல்லா இருக்கும் பொழுது நல்ல அறிவாளி, நல்ல புத்திசாலி, நல்ல முறையில ஜீவனம் பண்ணக்கூடியவர், கண்டிப்பாக எதையுமே ஆராய்ந்து வெற்றி காணக்கூடியவர் பேசுவாங்க. அவயோக நிலையில இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கேது பகவானை ஜாதகருக்கு அறிவில்லாதவர், திறமை இல்லாதவர் என்று வரையறுக்கப்படும். சுக்கிரன் இருக்கிறார், நல்ல என்டர்டைன்மெண்ட் பர்சன், அவர்கிட்ட போகும்பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், அவரும் மகிழ்ச்சியா இருப்பார் அப்படின்றது. அதே சுக்கிரன் அவயோகத்தில் இருக்குமோ ஒரு பைத்தியக்காரன், எப்பொழுதுமே தனக்குத்தானே சிரித்து கொண்டு இருப்பான், தனக்குத்தானே மகிழ்ச்சியா என்ன நடக்குதுன்னே தெரியாம சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அதுவும் ஓரளவுக்கு மேல மூளைகள் சம்பந்தப்பட்ட மனநிலைகள் சம்பந்தப்பட்ட விவாதப்படுத்தப்படும். அப்ப யோகராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இயற்கை யோகர்லாம் இல்லை, அதாவது லக்னத்திற்கு யோகர் அவயோகர் அந்த கான்செப்டே இல்லை. சூரியன் இருந்தால் கண்டிப்பா குரு சுக்கிர புதனுடைய தொடர்பு இருக்கும் பொழுது யோக பலனை செய்கிறார். சந்திரன் இருந்தா அதிலும் சில ஆதிபத்தியங்கள் உண்டு. லக்னத்திற்கு சூரியன் யாருக்கெல்லாம் யோகரா வருவார், மேஷத்துல பிறந்திருக்கிறீங்க, கடக சிம்மத்துல பிறந்திருக்கிறீங்க, விருச்சம் தனுசு மீனத்திற்கெல்லாம் சூரியன் நல்லவரா இருப்பார், அவருக்கு நேரடியாக வலுப்பதே நல்ல பலன். ஆனால் மகர கும்பத்துல பிறந்திருக்கிறீங்க, அல்லது மகர கும்ப லக்னம், 2 லக்னம் எஸ்பெஷலி, அதன் பிறகு கூட துலாம் ரிஷபம் கூட ஓகே, மகர கும்பத்துல பிறந்திருக்கிறீங்களா, அங்கு சூரியன் இருந்தால் கண்டிப்பா குரு சுக்கிர புதனுடைய தொடர்புல இருக்கணும், அப்பதான் அவர் நல்நிலையிலே இருப்பார். சந்திரனும் அதுபோல் மகர கும்பத்தில் இருக்கும் பொழுது ஒளி பொருந்திய கிரகங்களுடைய தொடர்பு வேணும், மற்ற இடத்துல அவர் தனியா இருப்பதே நல்ல பலனை கொடுக்கும். செவ்வாயும் அது போலதான், செவ்வாய் புதனுடைய கன்னி மிதுனமனையிலே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் குரு தொடர்பை பெற்றிருக்க வேண்டும், குருவனுடைய பார்வை பெற்றிருக்க வேண்டும், அல்லது சந்திர தொடர்பை பெற்றிருக்கும் பொழுது பாராட்டப்படும். அவயோக நிலை, மற்றபடி எங்கு வேணாலும் செவ்வாய் ஸ்தான பலத்தோடு இருக்கலாம். அதுபோல ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் வீடு கொடுத்தவளு, அது கான்சனல் ஒன்று. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்ம மனையிலும் கடகமனையிலும் இருக்கிறார்னா கண்டிப்பா அந்த சனி பகவான் புதன் சுக்கிரன் தொடர்பை பெற்றிருக்க வேண்டும், அல்லது குருவனுடைய தொடர்பை பெற்றிருக்க வேண்டும். இந்நிலையில இருக்கும் பொழுதுதான் யோகத்தை செய்வார். அதே சிம்மமாகட்டும் கடகமாகட்டும் சனி பகவான் தனித்த நிலையிலே அமர்ந்திருக்கிறார்னா கண்டிப்பாக அவயோக பலன் தான் நடக்கக்கூடும். புதன் இருக்கிறார், செவ்வாயினுடைய மனைகளான மேஷத்திலும் விருச்சகத்திலும் இருக்கிறார். புதன் தனித்து இருக்கக்கூடாது, தனித்து இல்லாமல் கிரகமான குரு பார்வையில் இருப்பது, சுக்கிர தொடர்போடு இருப்பது ஃபேவர் பண்ணுவோம், இல்லைன்னா பிரச்சனையை கொடுக்கும். அதுபோல சுக்கிரனும் அதுபோலத்தான். தனுசு மீன மனையிலே அமர்ந்திருக்கிறார் சுக்கிரன், அங்கு அவர் ஒளி பெற்ற நிலையில தனித்து இருக்கிறார்னா பிரச்சனை, அங்கு சுக்கிரனோடு
புதன் கூடி இருப்பது அல்லது குருவோட பார்வையிலே இருப்பது நல்ல பலனை ஜாதகருக்கு தரும், அல்லது சனியினுடைய தொடர்பும் அங்கு நல்ல பலனை செய்யும். ஸோ ஓரளவுக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம். ஸோ அந்த வீடியோவே வந்து இன்னும் எலாபரேட்டாக பெரிதுபடுத்தக்கூடிய நிலையில் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் கூட இண்டிவிஜுவலாக நம்ம பதிவேற்றம் செய்யலாம் வீடியோக்கள். இது ஒரு பொதுவான அமைப்பு. இந்த கிரகம் தான் காரகத்தை செய்யும், இந்த காரகங்கள் இப்படித்தான் இருக்கும். யோகராக இருந்தால் நல்ல முறையில் வேலை செய்யும், அவயோகராக இருந்தால் தவறாக வேலை செய்யும். எதுவாயினும் லக்னம் வலுத்து இருக்கணும், லக்னாதிபதி வலுத்து இருக்கணும். அப்பதான் இந்த காரகம் முழுமை பெறும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.